Hello friends, welcome to my channel Keerthi vlog cooking. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் குழந்தைங்க இருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. மீன் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பாத்துறலாம். பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு உளிச்சு வச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா தழை இருக்குது. தக்காளி, மீன் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். பிரியாணிக்கு போட வேண்டிய பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம சட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் மேக்கர் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மீன் மேக்கர் நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டு அதை பிழிஞ்சிட்டு அது மசாலா தடவி நம்ம வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி பழம் நம்ம போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா இதேமாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா எண்ணெய் வெளியே வர அளவுக்கு இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள் தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள் நம்ம இந்த டைமில் புதினா தழையும் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் நல்லா ஒரு செகண்ட் வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். அவ்வளோதான். இந்த அப்புறமே நான் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டுக்கலாம். நம்ம நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இது பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்ச மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டு கிளறிக்கலாம். தயிர் நம்ம ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். போதும். தயிர் ஒரு ஸ்பூன் பக்கம் ஊற்றினீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம மீன் மேக்கர்லேயே தயிர் போட்டிருக்கோம். அதனால் கம்மியான தயிர் நம்மளுக்கு போதும். அப்படியே ஒரு செகண்ட் வணங்கட்டும். இது பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீன் மேக்கர் மசாலா கலந்து வச்ச மீன் மேக்கர் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. இதான் பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. மீன் மேக்கர் பிரியாணி நீங்கள் எப்போ செஞ்சாலுமே இந்த மாதிரி தனியாக மீன் மேக்கர் ஒரு மசாலா மாதிரி செஞ்சு வச்சுட்டு செஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நல்லா கொஞ்சம் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும்ல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போயுமே தனியாக இஞ்சி பூண்டு போட்டு கலந்து வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் தக்காளி பிரியாணிக்கு நீங்கள் போடுங்க. நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். அதை நல்லா வணங்கி ஸ்டேஜ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் தண்ணி எடுத்தேன். ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போது ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றிருக்கிறேன். இந்த கப்பில் தான் அரிசி ஒரு கப் எடுத்தேன். நான் தண்ணி 2 கப் ஊற்றிக்கலாம். பாருங்கள் தண்ணி இன்னொரு கப்பு நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க சரியாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு அது தண்ணி கொதிச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம். மீன் மேக்கருக்கு மசாலா தடவணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் எப்படி செஞ்சேன்னு நான் சொல்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு சோம்பு கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு தயிர் கொஞ்சம் போட்டு 2-3 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து இந்த மீன் மேக்கர் போட்டு பெரட்டி நான் ஊற வச்சுட்டு அதுதான் மசாலா தடவுனது. போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்ச அரிசி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் அரிசி போட்டுக்கலாம். அதுதான் ஒரே விசில் போதும். நம்மளுக்கு வெந்துடும் சாப்பாடு.
பாருங்கள் நான் குக்கர் வந்து விசில் போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு விசில் போதும் நம்மளுக்கு. ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் போனதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நான் வந்து திறந்துட்டேன். சாப்பாடு பாருங்கள் நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. பாருங்கள் தான் உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இனிமேல் சாப்பிட்ற வேலை தான். அடி பிடிக்காமே வந்திருக்குது குக்கரில். அதான் அடியே பிடிக்கல நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நான் போட்டு வச்சுட்டேன். சாப்பாடும் நல்லா இருக்குது. இதோட தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி எப்பயுமே நல்லாயிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இந்த மீன் மேக்கர் பிரியாணியும் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது போல் சேனல் நீங்கள் வீடியோஸ் மறுபடியும் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம்.